வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். PM ஸ்ரீ திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலில் ஒப்புதல் அளித்த தமிழ்நாடு அரசு பின்னர் மறுத்துவிட்டது. ஆளுநர் ஆர்.என். ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கத்தான் வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி மிரட்டல் பேச்சு. எதற்கும் மாநிலங்களும் வேறு பெயர்களில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி வருவதாகவும் கருத்து. தமிழகத்தில் சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் குறித்து பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். கலைஞர் மட்டுமே எல்லா பாடப்புத்தகத்திலும் இருக்கக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மத்திய அரசின் திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் எப்படி பணம் கொடுக்க முடியும் என திமுக அரசுக்கு நிர்மலா சீதாராமன் கேள்வி. 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பல்வேறு விதிமுறைகளை விதிக்கும் பொழுது மத்திய அரசு மட்டும் எப்படி நிதியை கொடுக்கும் எனவும் ஆவேசம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பாடத்திட்ட கல்வி முறைதான் சிறந்தது என அமைச்சர் உதயநிதி பெருமிதம். தமிழ்நாடு கல்வி முறையை குறை சொல்வதை ஏற்க முடியாது என டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் காட்டம். சிங்கப்பூரில் இந்தியா சார்பில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சிகாகோவில் சில்லியின் நிறுவனத்துடன் 2000 கோடிக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழகத்தில் தொழில் முதலீடு மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் மோங்குடன் சந்திப்பு. இரு நாடுகளிடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மதுரை ஆவின் முறைகேடுகளை வீடியோவாக வெளியிட்ட ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை ஒடுக்குவதில் மட்டும் சர்வாதிகாரி போல் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன். திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் மேலும் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைக்க அறிவிப்பு வெளியீடு.
அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2016 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசைகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் என புகழார். தமிழகம் முழுவதும் 1000 திரைகளில் காலை 9 மணிக்கு வெளியானது நடிகர் விஜயின் தி கோட் படம். சென்னை ரோஹிணி காசி திரையரங்குகளில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சேலம், திருச்சி, மதுரையிலும் வெளியானது விஜயின் கோட் திரைப்படம். நெல்லையில் உற்சாக ஆரவாரத்துடன் சிறப்பு காட்சியை காண சென்ற ரசிகர்கள் பட்டாளம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்தில்லையா என விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி. என்றும் மாறாதது என்பதுதான் சனாதனம் எனவும் கருத்து. கோட் திரைப்படம் எந்த வகையில் சனாதனத்தை பிரதிபலிக்கிறது என்பதை விசிக எம்பி ரவிக்குமார் விளக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது எப்போதுமே எம்ஜிஆர் தான் எனவும் கருத்து. விஜயின் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி தருவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தனது கொள்கைகள் செயல்பாடுகளை விஜய் அறிவித்த பின்னரே அவருடன் கூட்டணியா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல. தமிழகத்தில் புதிய கட்சிகள் தொடங்குவது அவர்களின் ஜனநாயக உரிமை எனவும் அமைச்சர் ஏவவேலு கருத்து. என்னுடைய நல்வாழ்த்துக்கு தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இம்மியளவும் இந்த இயக்கத்தில் யாருக்கும். கூட்டணி கட்சிகள் குறித்து தான் கூறிய கருத்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே முடிவு எடுப்பார் எனவும் திட்டவட்டம். அப்படிதான் சொன்னேன், நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல, அதுக்கு எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் சொல்ல, அவங்களா போடுறாங்க. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். மத்திய அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. கடுமையான சட்டம் தேவை என்று ரவுடி நாகேந்திரனை என்கவுண்டர் செய்யக்கூடாது என அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. நாகேந்திரன் சிறையில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில் எதன் அடிப்படையில் என்கவுண்டர் செய்யப்படுவார் என்ற அச்சம் ஏற்பட்டது என உயர்நீதிமன்றம் கேள்வி. பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் ஒருநாள் வேலை நிறுத்தம். நியாய விலைக்கடைகளில் தரமற்ற பருப்பு விநியோகம் செய்யப்படுவதாக விற்பனையாளர்கள் புகார்.
104 ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்து மரியாதை செலுத்தி பூச்செடிகளை வழங்கிய மாணவ மாணவிகள். 40 கிலோ கேக் வெட்டி ஆசிரியர் தினம் கொண்டாட்டம். பட்டுக்கோட்டை அருகே 180 மாணவ மாணவிகள் கண்களை கட்டி அரை மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை. இரத்த தானம் செய்வதை வலியுறுத்தி சாதனை படைத்த மாணவர்களுக்கு குவியும் பாராட்டு. முப்போகம் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்போது ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாததால் கவலை. மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பை துவங்கிய விவசாயிகள் சம்பா தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என கோரிக்கை.